ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஜி கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம், பரோட்டா. இந்த பரோட்டா நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணி இன்றைக்கி பண்ண போகிறோம். ரொம்பவே சாஃப்டாக லேயர்டாக மொறுன்னு இந்த கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கோதுமை பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த அளவு வந்து 2 பேருக்கு சரியானதாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பரோட்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 2 கப்பு போல் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் போல் உப்பு வந்து தேவைப்படும். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அடுத்து ஒரு 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக பெசரி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு பெசறது போல் நல்ல சாஃப்டான ஒரு டோ வந்து நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு பெசரி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. அடுத்தது கையிலையோ இல்லை ஒரு நல்ல அகலமான பிளேட்லேயோ வச்சு இது நல்லா நீட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு இது நல்லா நீட்டி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். அதுக்கு பிறகு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊறணும். ஊறினா தான் நமக்கு சாஃப்டான ஒரு மாவு வந்து கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்குன்னு. ரொம்பவே கஷ்டப்படாமல் சாஃப்டான மாவு வந்து நம்ம தயார் பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இப்போ இதுக்கு பிறகு நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இது போல் மாவை நல்லா உள்ளே அமுத்திட்டு அதுக்கு பிறகு ஒரு பால் மாதிரி கொண்டு வந்து எடுத்துடுங்க. அப்போ தான் நமக்கு பரோட்டா வந்து நல்லா கிடைக்கும். இது போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணியாச்சு. திரும்ப ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு மூடிடுங்க. இது ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் ஊறினா போதுமானதாக இருக்கும். ஸோ இது நல்லா ஊறிடுச்சு. இது போல் நல்லா பெரிய பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா அப்ளை பண்ண பிறகு இன்றைக்கி 2 விதமான பரோட்டா வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது போலவும் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இன்னொரு மெத்தடும் நான் சொல்லித்தரேன், நீங்கள் அதையும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா நீட்டி விட்டு லாஸ்ட் லேயர் வந்து அடிப்பகுதியில் நீங்கள் சேர்த்துடுங்க. இது இன்னொரு மெத்தடு. இது போல் கத்தி யூஸ் பண்ணி எவ்வளோ சின்னதாக உங்களால் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு மெதுவாக அதே கத்தி யூஸ் பண்ணி இதை ஒன்று சேர்த்துடுங்க. ஸோ இந்த 2 மெத்தட்லேயுமே பரோட்டா வந்து ரொம்பவே லேயர்டாக சூப்பராக கிடைக்கும். அது 2வது மெத்தடில் ரொம்பவே அருமையாக லேயர்டாக நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பாம் யூஸ் பண்ணி இது நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. நம்மளோட பரோட்டா தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம தோசை தவாவில் போட்டுடலாம். இது போல் திரும்ப 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வர்ற அளவுக்கு இதை நல்லா திருப்பி போட்டுகிட்டே இருங்க. ரொம்பவே சூப்பராக நம்மளோட கோதுமை பரோட்டா தயாராகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா லேயர்டாக தெரியுது. 2வது பரோட்டா ரெடியான பிறகு நீங்கள் இது போல் தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்றதை என்னோட கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் கொடுத்துடுங்க. கேஜி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.